ஹலோ ஆல். ஒரு ஸ்லோவான ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இன்னைக்கு தோசை, தேங்காய் சட்னி, ஆம்லா, துளசி போட்ட ஜூஸ் தான் மார்னிங்க்கு பண்ண போறோம். ஒரு சின்ன சேஞ்ச் இன்னைக்கு. நான் எப்பயும் கீழ வரும்போது எங்க அத்தை அனு அப்படின்னு கூப்பிடுவாங்க. இன்னைக்கு அவங்க இல்ல. அது கொஞ்சம் சின்ன மிஸ்ஸிங்கா தான் இருக்கு. எப்பவுமே தேங்காய் வந்து கத்தி வச்சு தான் எடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சது. இது வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு தெரியல. ஆனா தேங்காய் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்னை பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. என்னோட ஃபுல் நேம் வந்து அனு தர்ஷினி. நான், அம்மா, அக்கா 3 பேர் தான். அம்மா வந்து ஒர்க்கிங் உமன், அக்கா வந்து டீச்சராக இருக்காங்க. நான் வந்து பெங்களூரில் ஐடியில் ஒர்க் பண்ணேன். இப்போ ஒர்க் பண்ணல, மேரேஜ்க்கு அப்புறம். ஸோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அவ்வளோதான் குட்டி ஸ்டோரி என்னை பற்றினது. அண்ட் நிறைய ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். அவ்வளோதான். எல்லாருக்கும் ஃபேமிலியில் ஒவ்வொரு ஃபேவரட் இருப்பாங்க. எனக்கு வந்து எங்கள் சித்தியை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன வயசில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணும்போது எங்கள் கூட நின்றுருக்காங்க. அண்ட் நான் வந்து நல்லா இருக்கும்போதும் என்னை ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக ஹாப்பியாக பார்க்குறது வந்து எங்கள் சித்தி தான். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. மார்னிங்னாலே எல்லாரும் கொஞ்சம் அப்படியே உட்காந்து என்னதான் யோசிப்போன்னே தெரியல. அப்படியே ஒரு திங்கிங் மூடுக்கு போயிடுவோம். மைண்டில் என்ன ஓடுதுன்னு இப்போ கூட எனக்கு தெரியல நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு. இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி தான் பண்ணுறேன். ஆனால் என் லைஃப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேங்காய் சட்னி பண்ணுறேன். அம்மா வந்து நேத்திக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. அதை தான் ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறேனா அப்படின்ட்டு. சாம்பார் வந்து எங்கள் அண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க கோயிலில் உள்ளது. ஸோ அதையே சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாம்பார் அண்ட் சட்னி தோசைக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். மார்னிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் பண்ணலான்னு துளசி இருந்தது. துளசி, ஆம்லா, கொஞ்சமாக ஜிஞ்சர். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால ஜிஞ்சர்லாம் கொஞ்சம் டைரெக்டாக நான் எடுக்கிறதில்ல. ஸோ கொஞ்சமாக போட்டு அதில் தண்ணி போட்டு டைல்யூட் பண்ணி தான் சாப்பிட்றேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி குடிக்கும்போது நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் என் அம்மா வீட்ல இருக்கிற வரைக்கும், அம்மா வந்து ஆம்லாவ ஹனியில போட்டு குடுப்பாங்க. அது ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியாவும் இருக்கும். 1 வாரத்துக்கு வர மாதிரி செஞ்சு சேர்த்து பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டா இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்தியும் கூட. ஒரு டைம்ல வந்து ஒரு 2, 3 பீசஸ் தான் சாப்பிடுவோம். அதுவே வந்து போதுமானதா இருக்கும் அண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கும். இப்ப நான் பண்ணிட்டு இருக்க ரெசிபி வந்து எங்க அத்தை வந்து இது பண்ணுவாங்க. அவங்க எனக்கு சொல்லிக் குடுத்தது. அத தான் இப்ப பண்ணிட்டுருக்கேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுனா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. குட்டி பசங்களுக்கு குடுக்குறீங்கன்னா, ஜிஞ்சர் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது போடாமலே நல்லா தான் இருக்கும்.
ஒரு வீடியோல நான் வந்து என்னோட ட்ரைபாட் உடைஞ்சிருந்ததுன்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தெரியாமலே இன்னொரு ட்ரைபாட் வாங்கி குடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஆனா அதுக்கு நெறைய பேர் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் குடுத்துருந்தீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹீலிங்கா இருந்தது எனக்கு அது படிக்கும்போது. இந்த ஆம்லாவ கட் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். மத்தபடி ஜூஸ்லாம் வந்து சீக்கிரமா செஞ்சிடலாம். எனக்கு வந்து பழக்கம் இல்லாதனால கொஞ்சம் நான் ஸ்லோவா கட் பண்ணிட்டுருக்கேன். 2, 3 ஆம்லாஸ் எடுத்தாலே எனஃப் ஒரு வாட்டி போதும். அதுலேருந்து 2லேருந்து 3 பீப்பிள்ஸ் வரைக்கும் குடிச்சிக்கலாம். லாஸ்ட்டா போட்ட வீடியோல யார் யார் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கேட்டிருந்தேன். நெறைய பேர் ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க. மதுரை, ஈரோடு, துபாய், தேனி, ராமன்புதூர், நாகர்கோயில், ஆசாரிப்பள்ளம் அப்படின்னு நெறைய ஊர்லேருந்து பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தது கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. ஜிஞ்சர் நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப கம்மியா தான் எடுக்கிறேன். ஜிஞ்சர் நீங்க ஸ்கிப் பண்ணாலும் ப்ராப்ளமே இல்ல. நான் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஆம்லா சைஸ்ல தான் எடுத்திருப்பேன். அத வாட்டர் போட்டு டைல்யூட் பண்ணி குடுக்கிறனால அது பெருசா இம்பேக்ட் இருக்காது. எனக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப புடிக்காது. ஆனா ஆப்பிள் புடிக்கல அப்டின்னா, நீங்க வந்து அத ஸ்கிப் பண்ணாம, இந்த மாரி ஸ்லைசஸா கட் பண்ணிட்டு, அதில நெறைய ஹனி போட்டு சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். புடிக்காதவங்க கூட கண்டிப்பா சாப்பிடுவாங்க. உங்க வீட்ல கிட்ஸும் வந்து ஆப்பிள வந்து ஸ்கிப் பண்றாங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு மெத்தட்ல குடுத்து பாருங்க. ஹனியும் நல்லது அண்ட் ஆப்பிள் வந்து கண்டிப்பா சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு டிலே ஆச்சுன்னா எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுவேன். யாரும் வரலன்னா நானே போட்டு சாப்பிட்டுருவேன். ஏன்னா, எனக்கு வந்து இப்போ ரொம்ப பசிக்குது. பசிய வந்து டாலரேட் பண்ணிக்கவே முடியல. அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. இது என்னோட 3 மந்த்ல இருக்கேன் நான். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எதனால அப்படி இருக்கு அப்படின்னு. அண்ட் தோசை கூட சாம்பார், சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாருந்தது. இடையில அந்த ஹனி போட்ட ஆப்பிளோட சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. எனக்கு அந்த மிக்ஸ்டு டேஸ்ட்டா இருந்தா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் நல்லா என்னோட டிஃபன என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நான் பண்றதுல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா, கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா ட்ரை பண்ணுங்க. எப்பவும் போல உங்களுக்கு தோன்ற ஒப்பீனியன் நீங்க கண்டிப்பா என்னோட கமெண்ட்ல சொல்லலாம். அது எனக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்கனாலும், பெரியவங்கனாலும் சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா சாப்பிடுங்க. ஓகே. பாய்.